குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா. என்னம்மா காலையில அலைஞ்சிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ கனவு கண்டேன், அதான். சரி சரி, போய் காய் போட்டு எடுத்துட்டோமா. என்னய்யா எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். நானும் கண்ணம்மா அப்பாவும் பயப்பக்கமா போயிட்டு இருந்தோம். அப்போ கண்ணம்மாவும் முருகனும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னய்யா நாராயணசாமி, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க. முருகா, நீ என்னடா சொல்ற? ஆமாங்க, நான் தோட்டத்து பக்கமா போனேன். கண்ணம்மா கீரை பறிச்சுக்கிட்டு இருந்தது. நான் பார்த்தேன், அது சிரிச்சுது. நான் கிட்ட போனேன், அதுவும் வந்தது. அதுக்கப்புறம்தான் நாங்க 2 பேரும் கரும்பு தோட்டத்து பக்கம் போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். சிரிச்சிங்களோ? அதனால தான்டா அடுத்த ஊருக்காரன் நம்ம ஊரை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறான். கண்ணம்மா, நீ என்னம்மா சொல்ற? ஆமாங்க. நீங்கெல்லாம் என்னையே சொல்றீங்க? நம்ம ஊரு கட்டுப்பாடு எல்லாருக்கும் தெரியும், முடிவு சொல்லுங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நெருக்கமா பழகன நம்ம ஊரு வழக்கப்படி உடனடியே கல்யாணத்தை முடிக்கணும். என்னையா நாராயணசாமி, உமக கண்ணம்மாவுக்கும் முருகனுக்கும் நாளை காலையில நம்ம ஊரு கோயில்ல கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு ஆக வேண்டியதை போய் பாருங்க. அப்பா, என்னம்மா? பால் கறந்தாச்சுப்பா. போய் காய் போட்டு எடுத்துக்கிட்டு வாம்மா. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து எப்படியே இருக்கிறாளே, சீக்கிரமா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நமக்கு நிம்மதி. இந்தாங்கப்பா காபி. விஸ்வா, என்னடா பண்ற? கதை எழுதிட்டு இருக்கேங்க. விஸ்வா, இப்படி வாடா. என்னக்கா? கதை எழுதுறேன்னு காலத்தை கடத்தாதடா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க மாமா போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் பெரியவங்களா வளர்த்துட்டேன்ப்பா. சீக்கிரமா ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கிட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கப்பா. சரிக்கா. அத்தா, இந்தாங்க காஃபி. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. விஸ்வா, இந்த வருஷத்தோட ரேவதி தையல் ட்ரைனிங்க முடிச்சிடறா. நீ ஒரு நல்ல வழியை தேடிக்கப்பா. சரிக்கா. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா. வணக்கம் சார். நமஸ்காரம். உட்கார் விஸ்வம். ஆமா, நேற்று ஆர்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா விஸ்வம்? நீ ரெடி ஆயிடும் சார். ஆஹா. சார், என்ன விஸ்வம்? சார், நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் சார். அதுக்கு சாகாத உண்மைகள் பேர் வச்சிருக்கேன் சார். தயவு செய்து அதை புஸ்தகமா போட்டு நீங்க தான் சார் வெளியிடணும். சாகாத உண்மைகள் நல்லாதான் இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 1000 ரூபாய் தான் சார் ஆகும். 2000 புஸ்தகம் போட்டா நம்ம உள்ளூர் கடையிலே வித்துடலாம் சார். ஒரு புக்கு 1 ரூபாய்னாலும் 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும் சார். ஓகே, வர்ற வாரத்துல இருந்து புக்கு ஒர்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் மெட்ராஸ் வரைக்கும் பர்ச்சேசிங் போயிட்டு வரேன். நீ போய் பிரசங்க வந்து. ரொம்ப நன்றி சார். சார், என்னையா? என் பொஞ்சாதிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. என்னது? இல்ல சார், என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. பத்திரிக்கை ரெடி ஆச்சுங்களா?
ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சரி சார். நல்ல கிழமை. யாரோ வரா போல் இருக்க, விட்டுறாத. எப்படி கையை பிடிச்சு கூட்டு வந்துரு, முடியலன்னா இடுப்புலயாவது ஏறிட்டு வந்துரு. எப்படியாவது வர சார். போ போ. யார் நீங்க? என்ன குரல் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். நான் இங்க இருக்கேன். குழந்தை யார் பார்த்து குழந்தைங்க இருக்கேன்? எனக்கே 2 குழந்தை இருக்கு. ஏங்கப்பா 2 குழந்தையா? 40 வயசு. ஐயோ ஐயா, ஐயா மாதிரி இருக்கு. ஐயா உள்ள யாராவது இருக்காங்களா? முதலாளி உள்ள இருக்காரு. முதலாளியும் உங்களை மாதிரி தானா? கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. ரொம்ப வளர்றதுக்கு முன்னாடி பாத்திரலாம். கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க வாங்க. ஐயோ, அந்த அளவுக்கு போக இஷ்டம். இதுல யாரும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணங்க, உட்காருங்க. நீ உட்காரு. அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? கொலகாரம்பேட்டை. உலகாரம்பேட்டையா? ஆமா தம்பி, இந்த பக்கத்துல. அது தோள்பேட்டை. இது தோள்பேட்டை. ராயப்பேட்டைக்கு பக்கத்துல கொலகாரம்பேட்டை. அங்கிருந்து வரீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். தம்பி, உங்க விளம்பரத்தை நாங்க பத்திரிகையில பார்த்தோம். எப்படியாவது என் பொண்ணை நடிகை ஆக்கிடணும். முயற்சி பண்றோம். இந்த பல்ராம் சினி ஏஜென்சிஸ்ல பல நடிகைகளை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். இத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறோம். பிற்காலத்துல நீங்க சம்பாதிக்க போறதுல 25% எங்களுக்கு ஓரம் கட்டிடணும். பாப்பா, யாரது ஹான் அடிச்சது? நான் தான் கூப்பிட்டேன். சரின்னு சொல்லுமா? சரி தம்பி. பாப்பா பேரே பாப்பா தானே? நான் கூப்பிடுறது பாப்பா, பேரு ரெஜினா. அழகான பேரு. உங்களுக்கு தமிழ் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெலுசு சார். தெலுசு சாரா? என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். நாங்க கும்பகோணத்துல இருந்து குண்டூர்ல போய் குடியேறினவங்க. அதனால எங்களுக்கு அந்த வாடை அடிக்கடி வீசும். வீசட்டும் வீசட்டும். அப்பதானே தமிழ் தெலுங்கு 2 ஃபீல்லையும் குட்டைய குழப்பலாம். இன்னொரு முக்கியமான கண்டிஷன். ஏமி? உங்க பொண்ணு நம்ம பொண்ணு குண்டூர் உட்டு. நல்ல அழகாவே இருக்கு உங்க பொண்ணு. புருவத்தை பார்த்தா ஸ்ரீபிரியா மாதிரி இருக்கு. கண்ணை பார்த்தா ஸ்ரீவித்யா மாதிரி இருக்கு. மூக்க பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரி இருக்குங்க. சிரிச்சா KR விஜயா தான். மொத்தத்துல உங்க பொண்ணு சங்கராபரணம் சோமயாஞ்சலி மாதிரி இருக்கு. ராஜலட்சுமி மாதிரி இருக்குங்க. అవునా? நம்ம பொண்ணு எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. தம்பி தம்பி தம்பி, என் பொண்ணை எப்படியாவது நீ தான் தம்பி நடிகாக்கணும். நீங்க மட்டும் என்ன தொடறீங்களே? நீ என் தம்பி மாதிரி. சரி சரி சரி, ட்ரை பண்ணி பாப்போம். பொண்ணுக்கு முன்ன பின்ன ஏதாவது நடிச்ச அனுபவம் இருக்கா? ஸ்கூல் டிராமாவுல என்ன வேஷம்? கை குழந்தை. கை குழந்தையா நடிச்சிருக்கேன். கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஹீரோயினியா நடிச்சிருக்கு. ஹீரோயினா? பரவாயில்லையே. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஏன் செய்யாலே? நீங்க முதல்ல இந்த ஆல்பர்ட் என்கிட்ட கொடுத்துட்டு இப்ப போகலும், அப்புறம் சான்ஸ் வந்துலும் நான் சொல்லி பேசானோ நீங்க வந்து ஆக்டுலு. இப்ப நீ தெலுங்குல பேசுன, எனக்கு தமிழ் தெரியும். தெலுங்கு கொல்லாத, நீக்கு ராது. பாப்பா, உன் கையால தம்பிக்கிட்ட ஆல்பத்தை கொடு. தொடாம வாங்க மாட்டியா? சொல்லிட்டு வா. வரேன் சார். போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. நானும் வர்றேன். நான் தான் அந்த பொண்ணு பெற்றேன். ஐயோ, போயிட்டு வாமா. அருணகிரி, உன் சம்பளத்தை பத்தி என்னப்பா சொன்னாரு? இனிமே வாரம் 30 ரூபாய் சம்பளம் தரதா சொல்லிருக்காருக்கா. அது இல்லாம என்னுடைய கதையை புஸ்தகமா போறதா வேற சொல்லிருக்காரு. ஏன் தான் 30 ரூபாய் போதுமா? கூட கொஞ்சம் ஏத்தி கேக்குறது. எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய சம்பளத்தை ஏத்தி கேட்க போறேன். பாருங்கம்மா, அத்தான் தானே. போடி, போய் வேலையை பாரு. சாரி சார், நான் அவசரமா டவுன் வரைக்கும் போனோம். கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும். நான் வேற வழியில போறேன், நீங்க பஸ் ஏறி போய்க்க. சார் சார், நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழியிலே இறங்கிறேன் சார். ஐயோ, என்னால முடியாதுமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க.
சத்தியமா இல்ல. இருந்திருந்தா இவங்க லிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டேன். சார், அந்த கார் போயிடுச்சா? கார் போயிருச்சு. கையெடு, இறங்கு. சார், என்ன டவுன்லயே இறக்கிடுங்களே. அதெல்லாம் முடியாது, கீழே இறங்கு. ப்ளீஸ் சார். கையெடு. இன்னும் எவன் திட்ட போறானோ? டிஃபன் கொண்ட நேரமாச்சு. சாப்பிடுங்க. இது என்ன இட்லியா படையில? நீயும் உட்கார், 2 பேரும் ஆளுக்கு பசி. இல்லத்தா, நான் போய் தண்ணி கொண்டுட்டு வரேன். விடுங்கத்தா. உட்கார். ஆமா, குளிக்கிறப்ப வேட்டியா கொண்டு போற? இப்ப மாட்டிக்கிட்டியா? இதை சாப்பிடு. இதை சாப்பிட்டுதான் ஆகணும். வேண்டாத்தா. படையில பாதி இருக்குல்ல, நீதான் சாப்பிட்டாகணும். சாப்பிடு. இதையும் குடி. ஐய, எச்ச தண்ணி. இதான் குடிக்கணும். விஸ்வா, வேலை காமலையாப்பா. புறப்படுறேங்க. அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, 1000 பிறவிகள் தோறும் நம் காவிய உறவுகள் வாழும். அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, 1000 பிறவிகள் தோறும் நம் காவிய உறவுகள் வாழும். தேனூரும் மஞ்சத்தில் சுகம் தரவா, தந்து இதம் பெறவா. தேனூரும் மஞ்சத்தில் சுகம் தரவா, தந்து இதம் பெறவா. தாகத்தை நீயூற்றி வளர விடு, யாகத்தில் தீ மூட்டி உருக விடு. தாகத்தை நெய்யூற்றி வளர விடு, யாகத்தில் தீ மூட்டி உருக விடு. அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, 1000 பிறவிகள் தோறும் நம் காவிய உறவுகள் வாழும். அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, 1000 பிறவிகள் தோறும் நம் காவிய உறவுகள் வாழும். தேவாதி தேவர்க்கும் இளையவனோ, தேவை ரதி அழகோ. தேவாதி தேவர்க்கும் இளையவனோ, தேவை ரதி அழகோ. தேனீக்கள் பாராட்ட ரோஜாக்கள் தேர்வார்க்கும், கைதொட்டால் வேர்க்கின்றதோ. தள்ளாடும் முல்லைக்கு வழியை விடு, தாழாது பூமாறு மனதை கொடு. தள்ளாடும் முல்லைக்கு வழியை விடு, தாழாது பூமாறு மனதை கொடு. அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, 1000 பிறவிகள் தோறும் நம் காவிய உறவுகள் வாழும்.
பையன் ஒரே கத்துறா. கொஞ்சம் சோறு போட்டு குழம்பு ஊத்தி கொடுக்குறியாமா? சரிக்கா. இந்தக்கா. ஆமா ரவதி, உங்க அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்னமோக்கா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. மாமாவும் கடனை உடனே வாங்கி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கத்தான் செய்யறாரு. ஆனா குணமாற வழிதான் தெரியல. உங்க அம்மாவாவது உன் மாமா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்களாமா? பேசினாங்கக்கா. மாமாவும் சரி சரின்னு சொல்றாரு தவிர நாள் கடத்திக்கிட்டே போறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத ரவதி. காமாட்சி அம்மா கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரேம்மா. சரிக்கா. விஸ்வா சார், சாகாத உண்மைகள்ங்கிற புத்தகத்தை நீங்க தானே எழுதுனீங்க? ஆமா, நான் தான் எழுதுறேன் சார். அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு சார். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அதுல பாருங்க, முருகன் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்த ரங்காச்சாரி திறக்க முடியாம கஷ்டப்பட்டாரு. திறக்க முடியாம கஷ்டப்பட்டாரா? எதை? கோயில் கதவை திறக்க முடியாம இல்லைங்க, பொடி டப்பிய. நீங்க ரொம்ப தமாஷாவா பேசுறீங்க. உண்மையாவா? ஆமா. யாரா உள்ள? நாங்கதான் கதிர்வேலு. ஏண்டா கல்யாண பத்திரிகை அடிக்க சொன்னா கருமாதி பத்திரிகை அடிச்ச கையில கொடுக்குறீங்க? அண்ணன் கோச்சுக்காதீங்க, பாக்கல பண்டல் மாறி போச்சு. ஏண்டா நான் தான் பாத்து கொடுக்கறனாலும் நீ அதை பாத்து கொடுக்க கூடாது. போய் எடுத்து வாடா போடா. ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியல. வாயண்டா வந்துருவா. வாயண்டா அண்ணே. அண்ணே நான் குறிப்பு கூட பாக்கல. எட்ரா ஒரு நோட்டீஸ கொண்டாடா. குடுறா. திருமண அழைப்புதல். அப்பாடா அண்ணே, விஸ்வா லீவ்ல இருக்காரு. முதலாளி ஊர்ல இல்ல, நாங்க தான் ஆளினால் அழகா செஞ்சிருக்கோம். பார்த்துட்டு ஏதாவது கொடுங்கண்ணே. பிரதம திதி ரேவதி சத்திரம் கூடிய சுபதினத்தில். என்னடா டேய், ரேவதி நட்சத்திரம் நடிக்க சொன்னா நட்டு இல்லாம சத்திரம் நடிச்சிருக்கீங்க. ஏயா நீ தானே செஞ்ச? நான் செய்யல, அவன் தான் செஞ்சான். அண்ணே அடுத்தபடியா நான் தான் செட்டப் பண்ணேன். படிச்சு பார்த்துட்டு ஏதாவது கொடுங்க அண்ணே. மேற்படி திருமணம் மணமகன் வீட்டில் நக்கரபடியால். ஏண்டா நடக்கிறபடியாலுங்கிறதுக்கு டா இல்லாம நக்கரபடியால போட்டிருக்க. அடிக்காதீங்க அண்ணே, அடிக்காதீங்க அண்ணே. அண்ணே கோச்சுக்காதீங்க அண்ணே. கடைசி வரைக்கும் பொறுமையா படிங்க. அதுக்கு கீழே இருக்கிற 4 வரிய நான் தான் செஞ்சேன். இப்படிக்கு பொம்பளை நாயகம். என்னடா எங்க அப்பா எனக்கு பொன்னம்பலன்னு பேர் வச்சிருக்கா, நீ என்ன பொம்பளை ஆகிட்ட? ஐயோ காயங்க காயங்க மாயங்க. டாய் வாங்கடாங்க. நாளை காலையில நான் வர்றதுக்குள்ள உங்க செலவுலயே கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்கணும். இந்தாங்க. வடிவேலு, இவன் என்ன இன்னைக்கு ஓவரா போயிட்டான்? அதானே. நீ பயந்துட்டியா? நான் ஏன் பயப்படுறேன்? நான் மட்டும் பயந்துட்டேன்னா? ஆனா அவன் மீசையை முறுக்கி ஒரு பார்வை பார்த்தான் பாரு, அப்பதான் 5 புலன்களையும் என்னால அடக்கவே முடியல. என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சிருச்சுங்க. நானும் சாமி கும்பிட்டு தான் வரேன். உங்களுக்காக அந்த அருள் கிடைச்சது. எனக்கு இந்த பாக்கியமே கிடைக்கல. நீங்க போய் சாமி கும்பிட்டாங்க. இல்லைங்க, அபசகுணமா பூஜை சாமான்லாம் கீழே விழுந்துருச்சு. மனசே சரியில்லை. நான் வீட்டுக்கு போறேன். ரேவதி. அத்தா, டாக்டர் வந்து பார்த்தாரு. உடனடியா இந்த மருந்தை வாங்கி கொடுக்க சொன்னாரு. சரி, நீ அக்காவை பத்திரமா பாத்துக்க. நான் முதலாளி வீடு வரைக்கும் போயிட்டு மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். யாரு? விஸ்வமா, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல சார், அக்கா உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. டாக்டர் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி. ஏன் தயங்குற? எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 50 ரூபாய் தான் நல்லா இருக்கும் சார். 50 ரூபா தானே? இந்த உடனே மருந்து வாங்கி. ரொம்ப நன்றி சார்.
தவணை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தான், என்ன பண்றது? விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ ரஜினா, ஒரே பல்ராமா, ஐயோ அரே அரே கால் போயிருந்தே, ஐயோ 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 ரஜினா, ஐயோ 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 வலிக்கு விழுந்துட்டேன்டா. இந்த வயசுலயா? ஆடே, வலிக்கு விழுகிறதுக்கு வயசு ஒண்ணு தேவையா? நான் பாக்குறேன், இங்கதானே இடுப்புல. இது தெரியல, நான் காலு இடுப்பு ரெண்டுக்கு சேர்ந்தாப்புல ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ தூக்கு தூக்கு. என்னம்மா பார்த்து நடக்க கூடாதா? ஐயோ செருப்ப போட்டு நடக்கலான்னு நடந்து. அம்மா அம்மா அம்மா. செருப்ப கழட்டேம்மா. அடியே புது செருப்படி பொத்துன்னு போடாத. போதும் போதும். அம்மா எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சுமா. பல்ராம் பாத்துக்குவாரு, உடம்ப பாத்துக்கம்மா. எந்த ஷூட்டிங்க்கு போற? தாயின் துடிப்பு. உன் தாய் நான் இங்க துடிச்சுக்கிட்டு இருக்க, நீ எங்க போறியா? சரி போ, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. பாப்பா சீன்ல ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டினா எடுத்துட்டு வந்துரு. அம்மா நேத்து ராத்திரி அம்மா. என்ன ரவி, நடந்து நினைச்சு அழுதுட்டு இருக்கேன்? நீங்க ஆம்பளை, அதனால உங்களால தாங்கிக்க முடியுது. ஆனா நானு. நான் சொல்றது கேள் ரவி, எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? அழுது ஆக போறது ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. ரேவதி, இனிமே அந்த வார்த்தை சொல்லாத. அவங்க உனக்கு தானே அம்மா, எனக்கு அக்கா இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லை. ஆமா, நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்து காட்டும். ஆமா ரேவதி, அதுக்கு வேண்டியதை நான் செய்யறேன். நீ போய் சமையலுக்கு வேணும். துண்டு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். வாங்க வாங்க டாக்டர், வாங்க வாங்க. டாக்டர் வந்துட்டாரா? வந்தாச்சு மேரி. டாக்டர், இவங்க தான் பேஷண்ட். இவங்களுக்கு கையோ காலோ இடுப்போ எங்கேயோ சுளுக்கு, என்னன்னு பாருங்க. இடுப்புலையும் காலையும் தாங்க. ஐயோ என்னடா இவருக்கு, அவருக்கு மாத்துளுக்கு. அவர் ஹாங்காங் டாக்டர். அவர் பேரு டாக்டர் மூஞ்சூர். அவங்க பாஷையில அவர் சாமி வேண்டிக்கிறார். வேண்டட்டும் வேண்டட்டும். நீங்க பாருங்களேன். ஏண்டா இவர் என்ன டாக்டரா இல்ல கொலைகாரனாடா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா முடிவுல தெரிஞ்சுட்டு போகுது. ஐயோ ரம்பத்தால கழுத்த அறுக்குறேங்கிறாண்டா. என்ன அழகா சொல்றாரு. சிங்கா சிங்கா சஜக்கா. நான் சிங்கம், வைத்திய சிங்கம், புரிஞ்சுக்கிச்சா? இது என்னடா? அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவனா. அதெல்லாம் ஏன்டா சொல்ற? இழுக்கா அவளை ஏன்டா கூப்பிடுறாரு? ஒருவேளை சைடுல படம் இடம் எடுக்கிறாரோ என்னமோ. சுளுக்கு சுளுக்கு அதை எடுக்க போறாராம். எடுக்க சொல்லுடா. இது என்னடா? பொம்மையை முழுகிட்டாரா, உள்ள சத்தம் பண்ணுது. அதெல்லாம் ஏன்டா இவர் முழுங்குறாரு? ராம்பலா ராம்பலா ராம்பலாவா? வேர்பலா கேள்விப்பட்டிருக்கேன், ராம்பலா என்னடா? என் பேர் பல்ராம் இல்லையா? அவங்க ஊர்ல உல்டா ராம்பலா ராம்பலா. என்னங்க செருப்படியா? யாருக்கு? உனக்கு தான். இவரை போய் கூட்டிட்டு வந்தியா? தீஸ்கோரா. நீ நோர் மூஸ்கோ. என்னங்க வேணும்? செருப்படி செருப்படி. இத்தாங்க மாட்டி சிறப்புடி சிறப்புடிங்கிறாரு. அதானே ஒத்துக்கிறாரு. மாற்றண்டா. மூதேவி மூதேவி வா. ஒரே பல்ராமா, ஏம் ராஜி தூக்கல போடுற மாதிரி மாட்டுறீங்க?
பிஞ்சக்கா பிஞ்சக்கா பிஞ்சகாவா? அந்த ஆள் பாஷை எனக்கு கூட்டிக்கிச்சு. படுத்துக்கான்னு படுத்துக்க சொல்றியா? தாங்காங்க. பிஞ்சா பிஞ்சா. ஐயா அடே என்னடா காலு போறாரு. உயிர் அங்க இருக்குதோ என்னமோ. தப்பா ஆங்காங்க. கோழிக்கிச்சா? கோழிக்கலையே, நல்லா தானே இருக்கு. அது சரியா போச்சாங்கிறாரு. சரியா போச்சுடா. அடே பரவாயில்லடா, சல்பட்டா வைத்தியம். சாதாரண சல்பட்டாவாது ஹாங்காங் சல்பட்டாவாச்சே. இந்த கால்ல சுளுக்கு அதுல போட்டு வச்சு சரி பண்ணிட்டாரு பாத்தியா? ஆமாண்டா. வெறியாளு ஹாங்காங்க. அது பணம் 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 கேளு. பஞ்சபி 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 பஞ்சபியா? வைத்தியத்தையே குழவன் ஆகிட்டான். அது 500 அஸ்கு அஸ்கு. இத்திரூண்டு சுளுக்குக்கு 500 ரூபாயா? சரியா போயிடுச்சு. இத நான் கூட தான் போட்டு இழுத்துக்குவேன். அது ஹாங்காங் கயிறு. பொய்யே நான் ஈயறதா? 500க்கு நான் எங்க நெய்யுவேன்? ஹாங்காங்க இப்போ நிலைமை சரியில்லை. நீ போயிட்டு அப்பலவா அப்பலவா அப்பால வரமா? ஏண்டா சோமாரி, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஆளுக்கு பாதி கூட்டிட்டு வந்தேன். ஆளுக்கு பாதியா? இவன் சொன்னானா? என்னடா ஓ சட்டப்பா இது? உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? ராம்பலா. ராம்பலா ராப்பாலாவது பசும்பாலாவது? ஏண்டா எருமப்பாலு? இவன் உள்ளூர்காரன் தானே? இல்ல, அவன் ஹாங்காங் குப்பத்துல இருந்து வரான். ஆங்காங்க குப்பை தேர்ந்தா எவக்கு கடை காது குத்துறீங்கடா? இன்னமே எவனாவது இங்க காசு கேட்டீங்க, ஜிங்கா ஜிங்கா ஜெட்ட பாலவுடு. விஷ்ணு சார், கதை எழுதுறீங்களா? ஆமா சார், நீங்க சாகாத உண்மைகள்ங்கிற கதையில கூட வில்லிக்கு சரியான முடிவு கொடுத்திருக்கீங்க. ஏன்? ஹீரோயின் கூட தான் நல்ல முடிவு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா பெரிய ரைட்டரா ஆயிடலாம் இல்லையா? என்ன சொல்ற? வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். சுகுணா, நீ நினைக்கிறது தப்பு. நம்ம 2 பேரும் இப்படி நெருக்கமா இருக்கிறத மத்தவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல? இன்னும் தப்பா நினைக்கணும்? நாம என்ன தப்பா பண்றோம்? நீ எதிர்பார்க்கல நிலையில நான் இல்ல சுகுணா. விஸ்வம், என்ன வெறுக்காதீங்க. விஸ்வம், என்ன வெறுக்காதீங்க. முருகேசா, போன வருஷம் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு? போன வருஷம் வரவு வந்து 3500 ரூபாங்க. அதுல திருவிழா செலவு போக மீதி இருப்பு 500 ரூபாங்க. ஆமா, என்னையா இது? போன வருஷம் செலவு விட இந்த வருஷம் செலவு கணக்கு அதிகமா இருக்கு. இது என்னையா இது? ஆசாரிக்கு 40 ரூபாய் போட்டுருக்கு. நம்ம எப்பவுமே மாசம் மாசம் பூசாரிக்கு தானே சம்பளம் கொடுக்கறது. அதுவாங்க, வாகனத்துக்கு வாழ அறுந்து போச்சு. அதை சரி பண்றதுக்கு ஆசாரிக்கு 40 ரூபாய் கொடுத்ததுங்க. என்ன, வாகனத்துக்கு வாழ இருந்து போச்சா? ஓஹோ, சரி சரி. என்னையா? அப்படியா? முருகேசா, புறப்படு. பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஊர்ல கெட்டதான் நேர்ல பாக்குறோம். இந்த மாதிரி நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். தண்டனை என்னங்க தண்டனை? கல்யாணம் தான். ஐயா, நான் எந்த தப்பு செய்யலைங்க. ஊரார் என்ன சொல்றாங்களோ அதுதான் என் முடிவு. நாளை காலையில நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் நடக்கணும். ஐயோ, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. சுகுணா, வா போலாம். தண்டனை என்னங்க தண்டனை? கல்யாணம் தான். நாளை காலையில நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் நடக்கணும். ஏப்பா மாடசாமி,
உங்க வீட்டு மாடு பொட்டை கண்ணு போட்டிருக்காம. அவன் வேணா பொட்டை கண்ணு சொல்லிருப்பான். எங்க வீட்டு மாடு 2 கண்ணு அழகா கெடா கண்ணு போட்டிருக்கியா? சிச்சி, இந்த ஊரே ரொம்ப மோசையா. ஒண்ணு கிடக்க உன்னை உளறானுங்க. விஷயம் தெரியுமா? வரும்போதே விஷயம் தெரியுமான்னு வர்றாங்க. எங்கேயாவது முடிச்சு போட்டு வந்திருப்பாங்க. நாராயணசாமி வாங்க. என்ன விஷயம்? தெரியாத அவனுக்கு நம்ம சுகுணாவும் விசுவமும் ஆத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா. காலையில 2 பேருக்கும் கோயில்ல கல்யாணம். ரேவதி, ரேவதி, என்னத்தா? ரேவதி, துணிமணியெல்லாம் சீக்கிரம் கிளம்பு. இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம். ஏன், என்ன நடந்தது? எனக்கும் சுகுணாக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி நாளைக்கு காலையில கல்யாணம்னு ஊரார் முடிவு பண்ணிட்டாங்க. சுகுணா ஒத்துக்கிட்டாளா? மௌனமா நின்னா. அத்தா, இது நான் எதிர்பார்த்ததுதான். ரேவதி, என்ன சொல்ற? ஊர்ல பேசினதை நானும் கேட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய தயவு செஞ்சு வீணாக்காதீங்க அத்தா. ரேவதி, நான் சொல்றதை கேளு. வா, 2 பேரும் ஓடிடுவோம். உங்களோட நான் ஓடி வந்தா உங்களுக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேரு. அந்த பொண்ணுக்காவது வாழ்க்கை கொடுங்க. ரேவதி, என் கூட வரியா இல்லையா? வா. விஸ்வா, மணியாச்சு, வாப்பா போலாம். இப்ப கிளம்புனாதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நிலம் வைக்க முடியும். சீக்கிரமா கிளம்பி விசுவா. ஆமாங்க தம்பி, இந்நேரம் கோயில்ல மேலகாரங்க வந்திருப்பாங்க. சீக்கிரமா வாங்க தம்பி. யோசிக்காதே. நீ இல்லாம வேற யாராவது என் பொண்ணு கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருந்தா இந்நேரம் அவரை வெட்டி வாழை மரத்துக்கு எருவாக்கி இருப்பேன். நீ நல்லவன், அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். பாப்பா. அம்மா, அத்தனுக்கு காலையில கல்யாணமா? அதை பாக்குறதுக்கு இல்லாம சீக்கிரமா போயிட்டியம்மா. எப்படியோ அவருக்கு கல்யாணம் நடந்து சந்தோஷமா இருந்தாருன்னா எனக்கு அதுவே போதுமா. இந்தா தம்பி, தாலியை கட்டு. நீங்க நல்லா இருக்கணும். என்னப்பா? கல்யாணமாகி புருஷன் கூட வாழ போறடி. அவன் சொல்படிதாமா நடக்கும். உன் மனம் போனபடி எல்லாம் நடக்காம என் கௌரவத்தை நீதாமா காப்பா. நிச்சயமாப்பா. சரி, போமா. அத்தா, பால் சாப்பிடுங்க. நான் பால் சாப்பிடுறது இல்லை. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வேண்டாம், போ. என்னப்பா படிக்கிறீங்க? ஆமாங்க. சுகுணாவை ஒரு நல்ல மனசை ஒப்படைக்கணும்னு காத்துக்கிட்டது. அந்த கடமை நேத்தோட பிடிச்சு போச்சு. எனக்கு இருக்கிற சொத்து சொகமெல்லாம் உங்க 2 பேருக்கு தான். தாய் இல்லாத பொண்ணு கடைசி வரைக்கும் வச்சு கண் கலங்காம பாத்துக்குப்பா. சரி, நான் சிங்கப்பூர் போயிட்டு பழைய நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு 3 மாசம் திரும்பி வந்துடுறேன். சரிங்க.
ரேவதி, எங்கம்மா போற? மெட்ராஸ்க்கு. வேண்டாமா, நீ பருவ பொண்ணு, பாழா போயிடுவேன். அங்க போய் என்ன பண்ண போற? எங்க எனக்கு தையல் தொழில் தெரியும், அதை செஞ்சு பழிச்சுக்கிறேன். சரி இருமா, நான் ஒரு லெட்டர் தரேன், வாங்கிட்டு போ. இந்தா, இதை வச்சுக்கமா. மெட்ராஸ்ல நம்பர் 20 சக்கரபாணி தெரு, டி நகர். அங்க எங்க அண்ணன் முருகேச முதலியார் இருக்காரு. அவர்கிட்ட இதை கொண்டு போய் கொடு, உனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி தருவார். சரிங்கய்யா, நான் வரேன். போயிட்டு வாமா. அத்தா, எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். வேலைக்கா? நம்ம கிட்ட 4 பேர் வேலை செய்யறாங்க. நீங்க போய் வெளிய இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சா அது நமக்கு கேவலம் இல்லையா? இன்னையோட அந்த வேலைக்கு போறதை நிறுத்துடுங்க. நான் என்னைக்குமே என்னுடைய உழைப்பை நம்பி வாழ்றவன். அடுத்தவன் சொத்துல வாழணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். அடுத்தவங்க சொத்துன்னு பிரிச்சு பேசாதீங்க அத்தா. இந்த சொத்துக்கு நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்ல. இருக்கிற வரைக்கும் நாம பிரியாம இருந்து சுகத்தை அனுபவிக்கலாமே. சொத்து சுகம் எல்லாம் இப்பதான் என்ன தேடி வருது. ஆனா அதை தேடி நான் எப்பவுமே போனதில்லை. என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருந்த வேலையை உனக்காக நான் விட்டுற முடியாது. யாரோ கஞ்சிக்கு இல்லாதவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை பத்தி பெருசா பேசுறீங்களே. அடுத்தவங்களை பத்தி பேசுற யோகிதை உனக்கு கிடையாது. நீ வேணா உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனா நீ நினைக்கிறது என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அத்தா, நீங்க என் கூட எந்த நேரமும் இருக்கத்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டே தவிர நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. அத்தா, நீங்க 2 பேரும் மன நிம்மதியோட வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊரை விட்டே போறேன். என்ன வீணா தேட வேண்டாம். இப்படிக்கு ரேவதி. நம்பர் 20 சக்கரபாணி தெரு. சார், சார், யாரது? யாருமா நீ? நான் நாராயணபுரத்துல இருந்து வரேன். என் பேர் ரேவதி. முருகேச முதலியார் இருக்காருங்களா? நான் தான் முருகேச முதலியார். உனக்கு என்ன வேணும்? உங்க தம்பி சாமிநாத முதலியார் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. உனக்கு தையல் வேலை தெரியுமாமா? தெரியுங்க, நான் 2 வருஷம் தையல் வேலை படிச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி, இன்னைக்கு நம்ம வீட்லயே தங்கிரு. நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து தரேன். சரிங்க, வாமா. குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல்பர்ட், உட்காருங்க. தேங்க்யூ. இந்தாங்க, நாளைக்கு என்னுடைய பர்த்டே. இது என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். நிச்சயமா? நிச்சயமா வரேன். வரேன். ஆல்பர்ட், காபி சாப்பிட்டு போலாம் இருங்க. நோ தேங்க்ஸ், இன்னும் நிறைய இடத்துல பத்திரிகை கொடுக்கணும். நான் வரேன். ஓகே, பாய். Thank you, Rina. Hello, Wilson. Thank you. Oh, Rina, thank you. Tuna, this is my presentation. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my
இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து அரக்கோணத்து திருவிழாவுக்கு குப்பமா கூட போயிட்டு வரேன். என்னத்த கையில? நெருப்பு சுட்டுடுச்சு. சுட்ட புண்ணை பத்தி கூட நான் கவலைப்படல, கட்டின பொண்டாட்டி பத்தி தான் நான் கவலைப்படுறேன். நீங்க கவலைப்படும்படியா நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. இந்த நேரத்துல நீ ஊர் சுத்தி வரத பார்த்தா ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அத்தா நீங்க என்ன சொல்றீங்க? நடத்த கெட்டவன் ஊர்ல உன்னை சொல்லுவாங்கன்னு சொல்றேன். அத்தா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படணும் இல்லையோ, என் மானோ மரியாதையை காப்பாத்தணும்னா இனிமே என்ன கேட்காம நீ வெளியே போக கூடாது. நான் சுதந்திர பறவை, என் இஷ்டத்துக்கு ஆடி பாடி தெரிஞ்சவன். எங்க அப்பா கூட என்ன கண்டிச்சது இல்ல. ஆனா நீங்க உன் புருஷன்டி, நீ விரும்பி ஏத்துக்கிட்ட கணவன். பொய்யால வாழ்ந்தவன் சரித்திரம் நல்லா இருக்காது. ஒரு நல்ல உள்ளத்தை ஏமாத்தினா அது கடவுளையே ஏமாத்தின மாதிரி. இனிமே என்னை எதிர்த்து நின்று பேசாது, மரியாதையா உள்ள போ. போடி. கதிர்வேலு, நேத்து ஒரு கன்றாவிய பாத்துட்டா. உன் கண்ணு கன்றாவே தான் பாக்குமா, வேற எதையும் பாக்காதா? போய் மிஷினை ஓட்டா. டேய், நம்ம விஸ்வம் பொண்டாட்டி சுகுணா இருக்கே, வெட்டி வாங்கிட்டு வா. நேத்து ராத்திரி எங்க ஊர்ல ஆல்பர்ட் பிறந்த தின விழாவுல இந்த சுகுணா குடிச்சுப்புட்டு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாடா. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? போய் சொல்லி பழக்கலடா, எனக்கு என் கண்ணால பார்த்தேன். நான் அப்பவே நினைச்சேன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி. அவ கல்யாணம் கூட கட்டாய கல்யாணம் கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணையும் எந்த பையனையும் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா அது கடைசி வரைக்கும் நிலைக்கிறதே இல்லடா. அப்படின்னா அதோட முடிவு ஒரு கிணறு, ஒரு முழ கயிறு, ஒரு பாட்டில் மண்ணெண்ணெய், ஒரு வத்தி குச்சி. இதுல தாண்டா முடியும். படிவேலு, இந்த வாழ்த்து பத்திரிக்கைய கம்போஸ் பண்ணு. கதிர்வேலு, நேத்து கொடுத்த விசிட்டிங் கார்டை செட் பண்ணிட்டியா? அரை மணி நேரத்தில் செட்டப் பண்ணிடுறேன் சார். சீக்கிரமா பண்ணி வை, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சார். ஆன்ட்டி ఎవరు? అరే సుధావా, రా. ఏని இன்னைக்கு சிலு சிலுன்னு சிலுக்கு மாதிரி ఉన్నాவே? ஆன்ட்டி நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், இந்தாங்க சாக்லேட். అవునా, పరీక్షలు పాస్ చేసావా? రా. நோ 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 நோ, எங்க ரெஜினா இந்த மாதிரி ரோல் எல்லாம் செய்யவே செய்யாது. ஏயா என்னையா கேள்வி கேட்கிற நீ? ஏயா சினிமானா என்னன்னு தெரியுமாயா? எது சினிமானா பயோஸ்கோப்பா? அடிச்சு வையா போன. ఒరే ఎవర్రా ఫోను? யாரோ புது ப்ரொடியூசரா? வேண்டான்ட்டு. పర్వాలేదురా, అడ్జస్ట్ చేస్తాము. பயங்கர பொம்பளையா இருக்கே நீ. మరి ఏమిని ఒక్కొక్క ప్రొడ్యూసరా వేణాன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம பாப்பா எப்ப பெரிய விழா வருது? ஐயோ என்னது, தமிழ் தெரியாம ஏதாவது உளராத நீ. பாரு, இந்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். నువ్వు పాతుకో. ஆன்ட்டி நான் கூட சினிமாவில் நடிக்கிறேன் ஆன்ட்டி. ఏమి ஐயோ, నువ్వు సినిమాలో నడికినమా? నడి బలరామయ్య, ఇంకొక మాట, நம்ம சுதா பாப்பா சினிமாவுல நடிக்கணுமா? ఎవరైనా ప్రొడ్యూసర్ வந்தா இதுக்கு ஒரு சான்ஸ் கேளு. ஹீரோயின் சான்ஸ். பெத்த ஃபியூச்சர் ఉంది, மூத்தி చూడు. ஆமா, வெயில் காலம் மூஞ்சி சூடாதான் இருக்கும். ஹே, இதுக்கு ஒரு ரோல், அப்புறம் உனக்கு ஒரு ரோல், சமயக்காரனுக்கு ஒரு ரோல், தோட்டக்காரனுக்கு ஒரு ரோல். நாம என்ன குடும்ப படமா எடுக்கிறோம்? லுக், ஐ அம் தி செக்ரட்டரி, டோன்ட் இன்டர்ஃபியர். ஆன்ட்டி இப்ப நீ சூடு. ఏమిది? விரலு విరలు. விரலுன்னா அது ఓడు బాత్రూమ్ కోడు. பாதம். இதெல்லாம் ஹீரோயினா? இப்பவே இப்படி, அப்புறம் பாதி சீன் இப்படி இருந்துச்சுன்னா கேமராவே நாசம் ఆవదు, కెమెరాలో ఫిల్టర్ ఉంది. அல்போ, சினிமானா என்னன்னு தெரியுமா உனக்கு? ఎవరికిరా తెలియదు? నీకు సంబళం నేను ఇస్తాను, నాకు అంతా తెలుసు. సంబళத்தை మరంతేనే నీకు తెలుసు. ఇప్పుడు எனக்கு ஒரு சின்ன விஷயம் తెలుసు. ఏమి? மேரி கள்ளிக ఎవరే? இடத்த கொடு. కూర్చావా? కూర్చో. நம்ம ரெஜினா எத்தனை நாளைக்கு தான் தமிழ் சினிமாலே ஆக்ட் பண்ண போகுது? அத ஹிந்திலயும் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்க எனக்கு ஒரு வழி தோணுது. ఏమి వళి? பாம்பே தான் வழி. ஐயோ. ఇప్పుడు ஒரு பயங்கர சாமியார் ஒருத்தர் இமயமலையில இருந்து இங்க வந்திருக்கிறாராம். வந்திருக்கிறாரா? அவர் ரொம்ப சக்தி உள்ளவரா. கால் பட்ட இடம்லாம் பொன்னா மாறும். இப்படின்னா தங்கமா கொண்டு, இப்படின்னா வைரம், மூடுனா பித்தளை, திறந்தா வெள்ளி. அவர் மட்டும் வந்து நம்ம ரெஜினாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் ரெஜினா யாரு? ஸ்ரீதேவிதான். అవునా? ஜெயபிரதாதா? అవునా? ஹேமமாலினிதா? అవునా? அம்ஜத் கான் தான். அவனா? அப்படிலாம் ஆயிடும் சொல்ல வரேன்.
அப்ப இந்த சாமியார் கூட நம்ம ஊர்ல தான் இருக்கிறதா கேள்வி. பல்ராமையா, நீ இப்படியே போய் சாமியார கையோட தீர்க்கின்றா. அவர்னா நாய்க்குட்டியா கையோட தீர்க்கின்ற ஆவறதுக்கு? அவர் பெரிய மகான்மா. அவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா பயங்கர பணம் செலவாகும். ஏன் நீ செலவானாலும் பரவாயில்லையது, சாமியார தீர்க்கின்றா. ஒண்ணு செய்ய, எனக்கு அட்வான்ஸா ஒரு 1000 ரூபாய் கொடு. நான் எப்படியாவது சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வரேன். அட்வான்ஸ் 1000 ரூபானா? வானாரா, நான் பாப்பாவுக்கு ஹிந்தி படம் வேண்டாம். உடனே மனஸ்தலத்தை பற்றியா நீ? பாம்பே பாம்பே ஹிந்தி படம், அமிதாப் பச்சன் நீயே கை கொடுத்துட்டு போலாம். பெரிய எதிர்காலம் வேணான்றி நீ. సరే, ముందు సామియార్ తీసుకునిరా, తర్వాత డబ్బు ఇస్తాను. நீ தப்பு தப்பு பேசுறே தவிர உணவு முடிய மாட்டேங்குது. சாமியாரா இருந்தா கூட சின்ன சாமியார்ல இருந்து வெட்டிக்கினே போனாதான் பெரிய சாமியார பிடிக்க முடியும். నువ్వు పెద్ద ఆಳು. என்ன பண்ற? ఏరా ఉండు, డబ్బు ఇస్తాను. தப்பா? ரொம்ப தப்பு. ఎందుకు భయముడుతున్నా నువ్వు? ఇంకా இது கூர்காவுக்கே பத்தாது. ఇది ஒரு சின்ன சாமியாருக்கு ஓகே, ఇది அதை விட சின்ன சாமியாருக்கு ஓகே. எல்லாத்தையும் இந்த சாமியார் తీసుకుంటా. மகா கஞ்சி. வணக்கம் சார். வணக்கம். வா தர்மராஜே, உட்கார். அப்பெல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். அம்மா, எங்க இந்த பக்கம்? பெங்களூர் ஷூட்டிங் போயின்னு இருக்கேன். போற வழியில உங்களை பாத்துட்டு போலான்னு வந்து. அப்படியா? வடிவேலு, 2 காஃபி வாங்கிட்டு வா. யோ கதிரவேலு, டைரக்டர் தர்மராஜ் வந்திருக்கிறாரு, காஃபி வாங்கி வந்தாரு. யோ ஸ்பெஷல் காஃபியா வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வரே சார். காஃபி சாப்பிடுங்க சார். நான் வரேன் சார். இந்த புஸ்தகம் நம்ம பிரஸ்ல இருக்கு, படிச்சுட்டு படம் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன். ஆகாத உண்மைகள், நல்ல டைட்டில் சார். அப்ப நான் வரேன் சார். சரி. தர்மராஜ் அப்பாவை கேட்டதா? ஓகே சார். கோச்சுக்காத ரஜினா, நம்ம பசங்க 4 பேரை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. ஜாமீன்ல எடுக்க பணம் இல்ல, சரக்கையும் எடுக்க முடியல, வியாபாரமும் நடக்கல. அதுக்காக கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போறான்னு வந்தேன். இல்லன்னா நான் பேட்டையில தர காட்டவே முடியாது. கபாலி, நீ அடிக்கடி எனக்கு சொல்ல கொடுத்துட்டே இருக்க, இது நல்லதில்ல. எங்க பணம் கிடையாது, வெளியே போயிடு. ரெஜினா, எதிர்பார்த்து வந்து ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் ஏமாளி இல்ல. என்னை எழுத்துக்கிட்டா நீ வாழவே முடியாது. கபாலி, நீ மிரட்டிட்டே இருக்க, போலீஸுக்கு போன் பண்ணுவேன். போலீஸுக்கு போன் பண்றியா? பண்ணு. நான் பத்திரிகையாளர்களுக்கு போன் பண்றேன், அவங்க வருவாங்க. எல்லா பத்திரிகையிலும் உன் படம் ஆபாசமா வரும். சூப்பர் ஸ்டார் ரெஜினா அவுட். நான் குடியிருக்கிற ஹவுசிங் போர்டுக்கு தான் நீயும் வரணும். கபாலி, இப்ப என்ன பண்ண சொல்ற? கறக்க சொல்றேன். என்னது? பொட்டிய கறக்க சொல்றேன். எனக்கு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்றேன். இந்தா, எடுத்துட்டு போ. எப்படியாவது கொண்டு வந்து கொடு. கொடுத்துறேன். போன தடவை வாங்க 5, இந்த தடவை 5. வியாபாரம் நல்லா நடந்தா கண்டிப்பா திருப்பி தரேன். அப்புறம் நம்ம 2 பேரும் லேவாதேவியா இருப்போம். சூப்பர் ஸ்டார் ரெஜினா வாழ்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க முதலியார். என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். யார் இது? ரேவதின்னு பேரு, எங்க கிராமத்து பொண்ணு. வேலை தேடி வீட்டுக்கு வந்தது. அது விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உட்காருமா. உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு தையல் வேலை தெரியுமா? எங்கேயாவது நீங்க சொன்னீங்கன்னா அனாதையா இருக்கிற இந்த பொண்ணு பொழைச்சுக்குமா? ஏங்க, நாங்க அனாதையா வந்தப்போ எங்களுக்கு வீடு கொடுத்து ஆதரிச்சீங்க, அதை மறக்க முடியுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா ரேவதிய என் வீட்டுல என் கஸ்டமரா வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரேவதி, ரெஜினா சொல்ற பிரகாரம் நடந்துக்கமா. உன் தங்கச்சி மாதிரி பாத்துக்கமா. சரிங்க. வர. எங்க போற? பகல்ல வெளியே போனா கூட எங்க போறேன்னு கேக்குறீங்களே. எப்ப போனாலும் கேட்பேன். எங்க போற? அரக்கோணம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அந்த ஃப்ரெண்டு ஆனா பொண்ணா? ஏன்,
பொண்ணுதான். நீ எங்க போற எங்க வரங்கிறதெல்லாம் அருணகிரி பிரிண்டஸ்ல அச்சி கோபுரம் பேசிக்கிறாங்க. ஒரு எழுத்தாளனை கொலகாரன் ஆக்கிறாத. பேனா பிடிக்கிற கையால பேனா கத்திய பிடிக்க வைக்காத. மரியாதையா சொல்றேன், உள்ள போ. போகலன்னா போடி உள்ள. நான் தான் உன்னை கட்டிக்கிட்டேனே தவிர நீ என்ன கட்டிக்கல. நான் இஷ்டப்படிதான் நடப்பேன். சுகுணா, பியூட்டிஃபுல். வா. ஹலோ சுகுணா, கம் சிட் டவுன், உட்காரு. இப்பதான் நான் உன் லிப்பை டச் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் போட்டோல. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆல்பர்ட், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆல்பர்ட், நம்ம 2 பேரோட உறவும் என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அவர் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. இனிமே அவரோட வாழ்றது இல்லைங்கிற முடிவோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சுகுணா, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வந்துட்டியே, இப்ப நீ என்ன செய்ய போற? இனிமே நான் உங்க கூட வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். வந்து அப்படின்னா இந்த ஊரை விட்டுட்டு மெட்ராஸ் போயிடுவேன் ஆல்பர்ட். சுகுணா, மெட்ராஸுக்கு? சுகுணா, திடீர்னு மெட்ராஸுக்கு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அங்க மாசம் எப்படியாவது 1000 ரூபாய் செலவாகும். இங்க கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஏதோ கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி? அங்க பிசினஸ் பிக்கப் ஆறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான்... ஆல்பர்ட், என்கிட்ட 10,000 நகை இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். சுகுணா, ஆல்பர்ட், வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன். இல்லைன்னா... சுகுணா, சுகுணா, இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறோம். ஹாப்பி? கம். ஏண்டா முருகா, என்னென்ன சுகுணா பொண்ணு அந்த போட்டோக்காரனோட ஓடி போயிட்டாலாமே? அப்படியா? அடியே குப்பு, என்னடி அந்த விஸ்வம் கொண்டாட்டி இப்ப ஏற்பட்ட மோசக்காரியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடி. நான் கூட நினைக்கவே இல்லடி. இதில் அந்த ரங்கம் கிடையாதப்பா. ஐயோ, நான் சொல்ல என்னடா வடிவாலு, கல்லையும் காணும் கனகாம்பரத்தையும் காணனே. ஐயோ, கனகாம்பரம் இல்லாட்டி பரவாயில்ல, கல்லு இருக்கா பாடுறா. வண்டியா நான் எப்படி? ஐயோ கடவுளே, சண்முகா, மீனாட்சி, பரமேஸ்வரா, எப்பா காப்பாத்துறா.
அப்பா அம்மா என்ன நடந்தது? கனகாபுரம் உள்ளையோ காணோம் கல்லையோ காணோம், அதனால கீழே விழுந்துட்டோமா. உனக்கு 3 குழந்தை, உனக்கு 5 குழந்தை, என்ன பார்த்து கிண்டலா பண்றீங்க? கனகாபுரம் இனிமே நாங்க கிண்டல் பண்ண மாட்டோம். ஆஹா, இனிமே எந்த பொண்ணையும் பார்த்து கிண்டல் பண்ண கூடாதுன்னு நான் தான் கல்ல புடுங்கி போட்டேன். நீயா? ஜாக்கிரதையா நடந்துக்குங்க, இல்ல வேலை போயிடும். சரியா? போய் வேலை பாருங்க, பாருங்க. மெட்ராஸ் வீடு நல்ல வசதியா இருக்குல்ல நமக்கு? நல்ல வசதியாத்தான் இருக்கு. சுகுணா, நான் போய் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஒரு நல்ல ஆஃபரோட வரேன். இந்த மாசம் 14, 15, 16 தேதியில வாணியம்பாடியில ஷூட்டிங் வச்சிருக்கோம். உனக்கு நிறைய சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. மிஸ் பண்ணிட ரஜினா. இல்ல சார், உங்களுக்கு முன்னாடியே வேறொரு கம்பெனிக்கு அந்த டேட் கொடுத்திருக்கேன். எப்படியோ ரஜினா, அந்த 3 நாளைக்கு கண்டிப்பா கால் ஷீட் கொடுத்தாகணும். ஆமாம்மா, அன்னைக்கு தான் நடிகை மேல நந்தகோபால் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அதை மிஸ் பண்ண முடியாதுமா. எதுக்கும் அந்த கம்பெனி கேட்டு சொல்றேன் சார். நீங்க சொன்னா அந்த கம்பெனிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கம்மா. ரேவதி, நம்ம படத்துக்கு ரஜினாக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு. 2 மேக்ஸி மட்டும் பேலன்ஸ். சீக்கிரமா முடிச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். வர்றோம்மா. கால சரியா வையா. சொந்த கால வானா என் கால வர. ஐயோ ஜயா, நான் சொன்னேன்ல வரும்போது மோரை குடிச்சிட்டு வான்னு. அதே கலர்ல இருக்குதுன்னு கல்ல குடிச்சிட்டு நிக்க முடியும் உன்னால. கையா குடிச்சேன், சாராயத்தை குடிச்சேன். ஐயோ, உங்க அம்மாவை சமாளிக்கணும் தானே. நல்ல பெசுறு போ. இந்த மீட்டிங் பேசுற பத்தி போல இல்லையா? பாத்துருங்கப்பா. மேரி மேரி. சாமியா? ஆமா, இவர்தான் சுவாமி ஊத்துக்குழி மல்லிதான். சாமி ரெண்டி மில்லி தாசு. ஆமா, நான் பில்லி அடிச்சு உங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? பாட தூக்குதே, கவனியா. மேரி, இது மில்லிதாஸ் இல்லம்மா, மல்லிதாஸ். ஊத்துக்குழி மல்லிதாஸ். சொல்லு, ஊத்துக்குழி எண்ணெய். உன்ன கொஞ்சம் தமிழ் பேசாம இருக்கியா நீ? ஏமி లేదు. சுவாமி மேரி ஜெய் ఆనంద విగడ కుముద కుంకుమ జముడి సినిమా ఎక్స్ప్రెస్. బలరామా, ఏమిరా చెప్తున్నారు? మంత్రం చెప్తున్నావు. స్వామిజీ ఆశీర్వాదము. ఇందునేసు ఇందునేసు కిసిగిసు கிசுகிசா? அதே உன் போட்டு சினிமால நடிச்சு அது எல்லாரும் பார்த்து இந்த ரேஷன் பூரா பார்த்து எல்லாம் கிசு கிசு கிசுன்னு பேசிக்க போறாங்களா? ஐயோ, இது கேக்குறதுக்கு நான் பாப்பா இப்படி கிடையாது. அதான் போலீஸ்ல மாட்டிக்கிச்சேன். போலீஸ் ஷூட்டிங்ல அப்படி ஒரு சீனுமா? ஷூட்டிங்லயா? போலீஸ்னா சாமி ఎందుకు பயந்துக்கிறாரோ? சட்டத்துக்கு பயந்த சாமியா? சாமி, அம்மாவை பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. అమ్మడి சாமி, நீ ஒரு பெண்மணி. ஐயோ, நிஜம் చెప్తున్నారా? உன் மகள் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றாள் இல்லையா? ஐயோ, நிஜம் చెప్తున్నారా? படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள் இல்லையா? ஐயோ, நிஜம் చెప్తున్నారా? உனக்கு ஒரு நம்பிக்கையான செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா? ஐயோ, அபத்தம் చెప్తున్నారా? சுவாமி, பேச்சமாச்சு. இந்தி படம் என்ன, மலையாளம், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி, அக்காளி, தக்காளி எல்லா படங்களிலும் நடிப்பாய். ஒரே பல்ராமா, சாமி வாயை திறந்தா தங்கம் வரும்னு சொன்னியே, வெறும் பேச்சு தானே வருது. அதே முதல்ல இந்த கெட்ட பேச்செல்லாம் போயிட்டு அப்புறமா தங்கம் வரும். சுவாமி தங்கம் அஞ்சவா அஞ்சவா. ஐயோ, தங்கம் தங்கம், ఇంకా அக்ஷமா இல்லபா. அது சுவாமி இமயமலையில இருந்து நடந்து வந்த கலைப்பு. இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க தங்க விட்டு பூஜை கீஜை பண்ண விட்டீங்கன்னா நாளைக்கு தங்கமா கொட்டு. ஐயோ, இங்கே தங்கட்டும். சுவாமி போதுமா? எது பலராமுடு, என்னது? இன்னைக்கு ராத்திரி பூஜைக்கு ஒரு 18 ரூபாய்க்கு ஒரு கடா. சுவாமி, 18 ரூபாய்க்கு எங்க கிடைக்கும் கடா? உள்ளவா? தங்கம். ஐயோ தங்கம், நான் பங்காரு சாமி, பங்காரு. ஐயோ தங்கம்.
போதும். வேலை ஏதாவது கேட்கலாம்னு சொன்னேன் சார். அரே போர்டு தள்ளி விட்டு போறே. தெரியாம சொல்லிவிட்டேன். எடுத்து மாட்டோம் அப்பாலே போதும். சரி சரி. ரேவதி, ரேவதி. வாங்கய்யா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. ரெஜினா எங்க? அம்மா ஷூட்டிங் போயிருக்காங்க. இத ஒரு நிமிஷம். ஏமா நீ சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நேற்று தாமா வந்தேன். என் மாமா சௌக்கியமா இருக்காரா? அதை ஏமா கேக்குற? அந்த பொண்ணு சுகுணா ஒரு போட்டோக்காரன் கூட ஓடிட்டா. அந்த அவமானம் தாழ முடியாம உன் மாமா விஸ்வம் ஊரை விட்டே போயிட்டாமா. இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. அப்படியா? இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது அவன் தலையெழுத்துமா, அதை நாம மாத்த முடியுமா? சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. ம். ரெஜினா வந்தா நாங்க வந்துட்டு போனதா சொல்லு. சரிங்க. தேனீக்கள் பாராட்ட ரோஜாக்கள் தேங்காற்றும் கைதொட்டால் ஏற்கின்றதோ. தள்ளாடும் முல்லைக்கு வழியை விடு, தாழாது பூமாறு மனதை கொடு. தள்ளாடும் முல்லைக்கு வழியை விடு, தாழாது பூமாறு மனதை கொடு. வணக்கங்க. வணக்கம் சார். இங்க மேஸ்திரி. நான் தான் மேஸ்திரி. என்ன வேணும்? நான் வெளியூருங்க. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். வேலையா? உனக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வேங்க. கல்லு சுமக்கணும், மண்ணு சுமக்கணும், கொத்தனாருக்கு கலவை கொடுக்கணும். செய்வியா? செய்யறேங்க. என்ன கூலி கேக்குற? நீங்க பார்த்து எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேங்க. இந்த ஊர்ல உனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்க. ஓஹோ, அப்படின்னா ஒண்ணு செய்ய, இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கட்டடத்திலே தங்கிக்க. ரொம்ப நல்லதுங்க. சரி, போய் வேலையை போ. உன் பேர் என்ன சொன்ன? விஸ்வம். பழனி, இந்த விஷயத்துக்கு ஏதாவது வேலையை கொடுறா. அங்க என்ன பண்றீங்க? வேலையை பாருங்கன்னா இந்த வரேன். అందరూ వస్తున్నారా? ఇది చూడమ్మాయి, ఇప్పుడు ఊతుకులి మిల్లి దాసు లేదు. சாமி, பூஜைக்கு ரெடியா? மாட்ட வேண்டியதெல்லாம் ஒழுங்கா மாட்டிட்டு வாங்க, இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. ఊతుకులి దాసు వస్తున్నారు. అందరూ భయభక్తిగా ఉండండి. சாமியோ சுவாமி, సామియో సామి, అందరూ చెప్పండి. సామియో సామి, சாமியோ சுவாமி, సామియో సామి, சாமியோ சுவாமி, సామి. செட்டப்பு செட்டப்பு సెటప్ సెటప్. ఒరేయ్, ఏమరా సెటప్? தங்கமோ தங்கம். అది 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 తంగం 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 తంగం. స్వామి, ఈ రోజు అచ్చమా కాదు, అది కొంచెం పెద్దదా, గట్టిగా చెప్పండి. நிச்சயமாக வரும். స్వామి, నేను అప్పటి వల్ల పరకావటి కాదు స్వామి, ఒకే ఒక 100 சவரன் தங்க இருந்தா చాలు. எங்கள் பூஜைக்கு தேவையான அம்சமா எந்த அளவுக்கு கைவசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வரும். தரும். ஜெய் டகல்பாஜ் தபாய நம. எல்லாரும் பாடுங்க. ஜெய் தங்கமே தங்கம் தங்கம் ஓம். ஜெய் தங்கமே தங்கம் தங்கம் ஓம். ஜெய் தங்கமே தங்கம் ஓம். ஜெய் தங்கமே தங்கம் ஓம். ஜெய் தங்கமே தங்கம் ஓம். அரிக்கிடுவோம், கடிக்கிடுவோம், புடுங்குதுவோம். அரிக்கிடுவோம், கடிக்கிடுவோம், புடுங்குதுவோம். எறும்புவோம், 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 எறும்புவோம். அரிக்கிடுவோம், அரிக்கிடுவோம், கடிக்கிடுவோம், புடுங்குதுவோம். அரிக்கிடுவோம், கடிக்கிடுவோம், புடுங்குதுவோம். அரிக்கிடுவோம், கடிக்கிடுவோம், புடுங்குதுவோம்.
கடிக்கிறோம் கடிக்கிறோம் புரிகிறோம் புரிகிறோம் ஒன்னும் புரிகிறோம் புரிகிறோம் கடிக்கிறோம் கடிக்கிறோம் புரிகிறோம் புரிகிறோம் அடிக்கிறோம் புரிகிறோம் புரிகிறோம் அடிக்கிறோம் புரிகிறோம் புரிகிறோம் இரும்போம் இரும்போம் புரிகிறோம் புரிகிறோம் ஒன்னும் புரிகிறோம் புரிகிறோம் நான் விசாரிச்சுட்டு வரேன். பிள்ளை ఈ మళ్ళీ నీ కట్టపా இல்ல சாமிக்கு தாடி கொட்டி போறேன். ఇంకొకసారి చామియార్ని చెప్తే నేను చంపేస్తాన్రా, పళ్ళు రాయలు కొట్టాన్రా, నా அடிக்காத தெரியாம பட்ட. నీ నాకు సెక్రటరీ కదా, నేను పొంబళ కదా, அது தெரியாது. నేను పొంబளரா, నేను பொம்பளை, நான் பொண்ணு பொம்பளை, நாங்க ஒன்னே நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, நீ எனக்கு மோசம் செய்யலாமா? டேய் నీకు ఇంకా పణం తేవాలండి, నాకిட்ட తక్క చెప్పు, நான் ఇస్తానురా. నీకు పணம் ஏதாவது కావాలా? நிறைய கவலை. எவ்வளோ? ஒரு 1000 ரூபாய். 1000மா? கிடையாதுடா దొంగ. யாரது? கபாலியா? ஆமா ரஜினா. பணம் கொண்டு வந்தியா? இல்லையே, உங்ககிட்ட பணம் காட்டு வாங்கி போலான்னு வந்திருக்கேன். கபாலி, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நீ சும்மா இருப்பியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 500 லிட்டர் சரக்கு விருகம்பாக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப 2000 ரூபாய் இருந்தா தான் சரக்க வெளியே எடுக்க முடியும். முதல்ல 10, இப்ப 2, 10 2 12 திருப்பி கொடுத்துறேன். நான் பணம் தரலன்னா? நீ பணம் தரலன்னா பத்திரிக்காரங்களை சந்திப்பேன். பத்திரிகையில பயங்கரமா உன் படம் வரும். அதுக்கு மேல நான் சொல்லணுமா? சரி சரி, கொஞ்சம் வெளியேறு. ரேவதி, கூப்பிட்டீங்களாமா? ஆமா ரேவதி, இந்த பணத்தை வெளியே நிக்கிற காக்காவளி கபாலி கிட்ட கொடு. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பு. சரிம்மா. யோ கபாலி, இந்த பணம் இத நீ திருப்பி தரலைனாலும் பரவாயில்லையா, ஆனா இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா சொன்னாங்களா? ஆமா, நீ யாரு? இங்க என்ன பண்ற? துணி தச்சு கொடுக்கறேன். ஓஹோ, அம்மாவுக்கு துணி துவைச்சு கொடுக்கறியா? இல்ல, தச்சு கொடுக்கறேன். அம்மாவுக்கு டெய்லர். டெய்லர் வர்றேன். ஆல்பர்ட், ஆல்பர்ட். யாரு? நான் ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு, அவரை பார்க்கணும். அப்படியா? உள்ள வாங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸ். ஆல்பர்ட் இல்லையா? அவர் ஒரு ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு. வரட்டும் வரட்டும். தொழிலாம் எப்படி நடக்குது? அவருக்கு இங்க இன்னும் பிசினஸ் பிக்கப் ஆகல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என் மக போட்டோவை ஆல்பர்ட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இருக்கிறது அவ ஒருத்தி தான். என்னையும் என் மகளையும் விட்டுட்டு என் ஒய்ஃபு போயிட்டா. உங்க வயசு இல்லையா? இல்ல. ஆமா, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. 10,000 ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துறேன். அப்புறம் நீ கவலையே இல்லாம இருக்கலாம் இல்லையா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு குதிரேன். உங்க நேம்? சுகுணா. வெரி நைஸ். அப்ப நான் நாளைக்கு வர்றேன். கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஒரு மாதிரி ஆச்சு. ஆல்பர்ட், எப்போ நீங்க? இப்பதான் வந்தேன். கொஞ்சம் இருங்க. சாப்பிடுங்க. ஆல்பர்ட், உங்களதான் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? இப்பதான் நானும் என் ஃப்ரெண்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். உங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு போனாரு. ஃப்ரெண்டா? யாரு? பேரு குபேர்னு சொன்னாரு. ஓ, அவனா?
நீ சாப்பாட்டுல தண்ணி ஊத்து. உங்களுக்கு வயசு இல்லையா? இல்ல. ஆமா, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. 10,000 ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துறேன். அப்புறம் நீ கவலையே இல்லாம இருக்கலாம் இல்லையா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் நாளைக்கு வர்றேன். கண்டிப்பா வரணும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆல்பர்ட், கட்டின புருஷனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்தவ உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆல்பர்ட், ஆல்பர்ட், பூலோக ரதியே வாடி என் ஜோடி கிளியே, மாங்கா தோப்பு நிழல வாங்கி விட்டேன் குயிலே, மரப்பு வச்சு மனச குளிர வைப்பேன். பூலோக ரதியே வாடி என் ஜோடி கிளியே. மாமன் தொட்ட இடங்களை மறைஞ்சு நின்னு சிக்கிது. மாமன் தொட்ட இடங்களை மறைஞ்சு நின்னு ரசிக்குது. வாடி இன்பத்தேனே, வாடி இன்பத்தேனே, என்னை மயக்கும் புள்ளிமானே. பூலோக ரதியே வாடி என் ஜோடி கிளியே. தோடு ரெண்டும் குடிக்குது, உனக்கு ஒண்ணு நினைக்குது. தோடு ரெண்டும் குடிக்குது, உனக்கு ஒண்ணு நினைக்குது. நாளா ரொம்ப நாளா, நாளா ரொம்ப நாளா நீ காத்திருக்கே பூத்து. பூலோக ரதியே வாடி என் ஜோடி கிளியே, மாங்கா தோப்பு நிழல வாங்கி விட்டேன் குயிலே, மரப்பு வச்சு மனச குளிர வைப்பேன். தானானே தானேனா, தானே தானானே தானேனா, தானானே தானேனா, தானே தானானே தானேனா. Hey!
கார்த்தி ஜான்சன் ஓகே ஓகே சார் நான் நல்லா ஆக்ட் பண்ணேனா சார்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கமா. அப்போ வரேன் சார். ஓகே பேக் அப். முனுசாமி அந்த பழனி பேல கீழே அனுப்பு. வர மேஸ்திரி. என்னடா வேலை செய்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தனா நின்று அங்கே டம் அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களா? எல்லாரும் அங்க வேலை செய்யறாங்க மேஸ்திரி. நீ வாடாங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன மேஸ்திரி வேலையெல்லாம் அப்படியே நடக்குது? இன்னும் கொஞ்சம் தாமா பாக்கி இருக்கு. இந்த மாசத்துலயே முடிஞ்சிடும். என்ஜினியர் வந்தாரா? இனிமே தாமா வருவாரு. ஆல்ரைட், நான் வந்திருப்பேன் தான் சொல்லி வீட்டுக்கு வர சொல்லு. சரிம்மா. ஏன்டா மழை மாதிரி நிக்கிற? போய் வேலையை பாரு. அம்மாவையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடா. ஏமா சுகுணா, எங்க உங்க வீட்டுக்காரரு 3 நாளா ஆளையே காணுமே? எனக்கு வாடகை பாக்கி இருக்கு. ஏதாச்சும் கொடுத்துட்டு போயிருக்காரா? இல்லைங்க, அவர் இனிமே வரமாட்டாரு. ஏன்? என்ன விட்டுட்டு போயிட்டாரு. உனக்கு தாலி கட்டின புருஷன் தானே? இல்லைங்க, அதான் ஓடி போயிட்டான். ஆமா, இனிமே என்ன பண்ண போற? வீட்டுக்கும் போக முடியாது. இங்கே ஏதாவது வேலை செய்யலாம்னு பாக்குறேன். குப்புசாமி, குப்புசாமி, வாங்க ரங்கசாமி, உட்காருங்க. உங்களதான் தேடி வந்தேன். நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. ரங்கசாமி, இந்த பொண்ணோட புருஷன் இவனை விட்டுட்டு ஓடிட்டான். ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. வேற வேலை நான் வாங்கி தரேன். ஆமா, பாப்பா என்ன படிச்சிருக்கு? வயசு என்ன? SSLC படிச்சிருக்கேன். 18 வயசு. பேர் சுகுணா. SSLC பாஸா ஃபெயிலா? ஃபெயில் சார். அப்ப நிச்சயம் வேலை கிடைக்கும். எனக்கு ஒரு ஃபேக்டரி ஓனரை தெரியும். அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப நன்றிங்க. ரங்கசாமி, ஏனோ தானோ இருந்துடாத, சீக்கிரமா வேலை வாங்கி கொடு. நாளைக்கே கொண்டு போய் சேர்த்துறேன். ஆமா, இது என்ன புஸ்தகம்? சாகாத உண்மைகள், விஸ்வம். கதை ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்க. படிச்சுட்டு கொடுத்துறேனே. சரிங்க. நமஸ்காரம் சார். வாங்க உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? என் பேரு கோபாலு. கோவிந்தா கம்பெனிஸ் ப்ரொடியூசர். ரெஜினாவை புக் பண்ணான்னு வந்திருக்கேன். என்னது நெத்தியில நாமமா இல்ல கோயில் செவுத்துல இடிச்சுக்கிட்டீங்களா? நீங்க முன்ன பின்ன ஏதாவது படம் எடுத்திருக்கீங்களா? ஏன் இல்ல, இப்ப நான் எடுக்க போறதான் முதல் படம். உங்க படத்துக்கு பேரு என்ன? கொதிக்கும் கொப்பரை. ரொம்ப சுற்ற போது விட்டுருங்க. கோவிந்தா கம்பைன்ஸ் கொதிக்கும் கொப்பரை. நல்லா தான் இருக்கு பேரு. அம்மா இல்லீங்களா? இல்லீங்க, சின்ன வயசுல போயிட்டாது சார். நான் உங்க அம்மாவை கேட்கல, ரெஜினா அம்மாவை கேட்டேன். அவங்க இப்ப மைசூர்ல இருக்காங்க. அங்கிருந்து ஒரு மாசம் ஹாங்காங் போயிட்டு இந்த கிங்காங் எல்லாம் பட்டு லேட்டா தான் வருவாங்க. வரட்டும் வரட்டும், அது வரைக்கும் போக மாட்டோம் போல் இருக்கு. உங்க படத்துக்கு யாரு ஹீரோ? கதை, வசனம், டைரக்ஷன், இசை, ஹீரோ எல்லாம் நீங்களா? ஆமா, ஒரு படத்துக்கு என்ன வாங்குது ரெஜினா? பணம் தான். பிளாக்ல 50, ஒயிட்ல 50. நான் பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கல, கலர்ல எடுக்கிறேன். நீ சுண்ணாம்பு பூசி எடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ரெஜினா வாங்குறது 1 லட்சம். 1 லட்சமா? இது நமக்கு சரிப்பட்டு வராது. என்கிட்ட இருக்கிறதே 1 லட்சம் தான். நான் வரேன். வராத போ. 1 லட்சத்துக்கே இந்த குனி குனிறான். இவனா படம் எடுக்க போறான்? பல்ராம், என்ன பல்ராம், வர ப்ரொடியூசர்ல ஏன் விரட்டி அனுப்புற? இவன் ப்ரொடியூசரா? இவன் நெத்தில இருக்கிற நாமத்தை நமக்கு போட்டு போடுவான் போல இருக்கு. இவன் கூட எல்லாம் நீ ஆக்ட் பண்ணினா உன் மார்க்கெட் போயிடும். ஓஹோ, இதே மாதிரி 2 ப்ரொடியூசர் கிட்ட என் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி சான்ஸ் எடுத்திருக்க. ஆமா, செல்லப்ப செட்டியார்ட்ட கூட கமிஷன் கேட்டியாமே? ஆமா, உங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ கண்ணிலே காட்ட மாட்டேன்ற. அதான் செட்டியார் நீட்டினாரு, நான் எடுத்துக்கிட்டேன்.
இது எதுக்கு? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கமிஷன். ரெஜினா, என்னையா வீட்டை விட்டு வெளில போ சொல்ற? ஞாபகம் இருக்கட்டும், நீ முன்னுக்கு வரத்துக்கு நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். பல்ராம், மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? போலீஸ் எல்லாம் கூப்பிடுற, நானே போயிடுறேன். ரெஜினா இல்லாட்டி என்ன, நாளைக்கே புதிய நான் இன்னொரு நடிகை கொண்டு அவளுக்கு மார்க்கெட் உண்டாக்குவேன். எனக்கா காசு தர? பிச்சை காசு யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அம்மா வீட்டுல இல்ல, ஷூட்டிங் போயிருக்காங்க. அம்மாவை பார்க்க வரல ரேவதி, உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். உன் நிலைமை சரியில்லை, நீ இங்கிருந்து போயிடு. என் நிலைமை சரியில்லாதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன் ரேவதி. கபாலி, வேண்டாம், போயிடு. என்னையா போக சொல்ற? குடிச்சிருக்கேன்னு பாக்குறியா ரேவதி? ரன்னிங் ரேஸா ஓடுற? என்கிட்ட வந்துரு, இல்ல அடிப்பாடி, நான் நினைச்ச மாதிரி நடந்து போச்சேன். முதலியா இருக்கு, நான் என்னன்னே சொல்வேன். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலமா. என்ன நடந்தா சொல்லு. கபாலி என்ன கெடுக்கணும்னு முயற்சி பண்ணம்மா. ஆனா கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. அவனுக்கு நான் இணங்கலங்கிறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் அடிச்சு என்ன கொல்ல வந்தாமா. அப்ப திடீர்னு அவனுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு. நல்ல வேளை நான் காப்பாத்தினேன். இல்லைன்னா அவன் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு தன்னை தானே குத்திக்கிட்டு செத்துருப்பாமா. ரேவதி, உன் கற்ப கெடுக்க வந்த என்ன காப்பாத்திட்டியம்மா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ரேவதி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ரேவதி. கபாலி, எழுந்துரு. ரெஜினா, ரேவதி, நீங்க 2 பேரும் எனக்கு தங்கச்சிங்க மாதிரி. இனிமே உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன். நான் வர்றேன். ரெஜினா, இதை வச்சுக்கிட்டு தானே உன்னை இவ்வளவு காலமா மிரட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே எனக்கு இது தேவையே இல்லம்மா. என்னாச்சுமா? என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல மிஸ்திரி, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 2 பசங்க சிமெண்ட் திருட வந்தானுங்க. அதை நான் தடுக்க போனேன். அவங்க நடிச்சானுங்க, நானும் திருப்பி அடிச்சேன். அடி தாங்க முடியாம வண்டி விட்டுட்டு ஓடிட்டானுங்க. நல்ல வேலைப்பா, என் மானத்தை காப்பாத்துறேன். ரெஜினாமா ரொம்ப கண்டிப்பானவங்க. இவனை கூட்டிக்கிட்டு போய் ஊசி போட்டு கட்டு கட்டி கொண்டு போ, சீக்கிரம் வா போலாம். அடடே, ரெங்கசாமியா? ஆமா, இது யாரு? பேரு சுகுணா, வேலை கேட்டு ஒன்றிருக்கு. அப்படியா? வாமா, உள்ள போய் உக்காந்து பேசலாம். இருக்கும் புடிமா. எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு, தலையெல்லாம் சுத்துது. நீங்க கூட ஒரு மாதிரியா தெரியுறீங்க.
என்ன அலுமேலு பாப்பாவுக்கு மயக்கம் வருதாம? என்ன அலமேலு பாப்பா படுத்துக்கிச்சா? பாப்பாவை பார்த்து கவனிச்சுக்க. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்ன நான் கவனிச்சுக்கிறேன். நீ போய் வரங்க சாமி. வர்றேன். விஸ்வம், நேற்று ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். படம் ரொம்ப டாப்பா இருந்துச்சுப்பா. என்ன படம்? சாகாத உண்மைகள் ஒரு படம். இந்த வாரம் கூலி வாங்கினதும் போய் பார்த்து வந்து சொல்லு. கண்டிப்பா பாத்துறேன். ஆமா, அந்த படத்துல கதாநாயகன் எப்படி வரான்? கதாநாயகனா ஜெயில் கைதியா வர்றா. டக்கரா நடிச்சிருக்கான்ப்பா. கதாநாயகி? கதாநாயகி பயந்த சோபம் உள்ளவ. கரப்பாம்பூச்சியை கண்டாலே பயப்படுறாப்பா அந்த பொண்ணு. என்ன விஷயம் அசந்து போய் நிக்கிற? போய் வேலையை கவனி. சுகுணாவா, வாமா, நீ வருவியான்னு காத்துட்டு இருக்கேன். இந்த நீ வாங்கினது போக மீதி 28 ரூபா. அடுத்தது பொன்னம்மா, இந்த உன் கூலி. பழனி, இந்த வாரம் 72 ரூபா. நீ 12 ரூபா வாங்கியிருக்க, மீதி 60 ரூபா. இந்த விஸ்வநாதா, வாங்கினவங்க போங்கடா. விஸ்வம், வாயா. என்னங்க மிஸ்திரி? நீ என்னையா வேலை பாக்குற? 1 லிட்டர் பெயிண்ட கொட்டிட்டியாம? கை தவறி கொட்டி போச்சுங்க. சரி சரி, அதுக்கு 15 ரூபா புடிச்சுக்கிட்டேன். இந்த 1 ரூபா. என்னங்க மிஸ்திரி 1 ரூபா கொடுக்குறீங்க? அட சாப்பாட்டுக்கு நாளைக்கு வாங்கிக்கயா. போ போ. சுகுணா, மேக்கப் நடக்குதா? வாரங்க சாமி. என்ன விஷயம்? மல்லிப்பூ வாசனை வேற கும்முன்னு தூக்குது. ஆமா, வெளியே எங்கேயாவது போறியா? இல்ல, சாயங்காலமா தான் போவேன். அப்ப இப்ப ஃப்ரீதான். ஆமா, அலமேலு பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கலதா, என்ன பண்றது? விவரம் தெரியாத பாப்பா நீ. டேக் இட் ஈஸி. அப்பதான் ஜாலியா இருக்கலாம். என்ன ரங்கசாமி? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. உனக்கு நான் வழி காட்டினவன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னது? சுகுணா, நீயும் நானும் அந்த ரூம்ல தனியா ஜாலியா இருக்கணும். அந்த கதவு கொஞ்சம் சாத்தி இருக்கணும், அவ்வளவுதான். ரங்கசாமி, வெளியே போ. சுகுணா, என்ன வெறுக்காத. உன் பிசினஸ் நடக்காது. ரங்கசாமி, மரியாதையா வெளியே போயிடு. உன்னை தொடாம போக மாட்டேன் சுகுணா. சுகுணா, தொழில நீ என்ன பகைச்சுக்கிட்ட, இனி நீ வாழவே முடியாது. என்ன விஸ்வம், இந்த வாரம் சினிமா தானே? கையில பணம் இல்ல, அடுத்த வாரம் பாத்துப்போம். நான் காசு தரேன், நீ போயிட்டு வா. வேணாம் வேணாம், மெதுவா பாத்துப்போம். வடிவேலு, கதிர்வேலு, ஓடியாங்கய்யா, ஓடியாங்கய்யா. சும்மா இருங்கய்யா. ஒரு ஆனந்தத்துல கூப்பிட்டா இப்படி அவசரமா ஓடி வர்றீங்களே. இங்க பாருங்கய்யா. அது இல்லையா, 12வது வாரம் சாகாத உண்மைகள். டைரக்ஷன் தர்மராஜ், கதை விஸ்வம். முதலாளி, நம்ம விஸ்வம் பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. ஆமாய்யா, 100வது நாள் விழாவுக்கு நான் போயாங்க. ஆமா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இப்போ 12வது வாரம். 12 7 80. 100ல 80 போச்சுன்னா 15 நாள் இருக்கு சார். வடிவேலு, நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்னய்யா? நாங்களும் 100வது நாள் விழாவுக்கு வரோம். அடச்சே, போய் வேலைக்கு பாருங்க. போயண்டா சொல்றாருல சார். போய. யாரது? சுகுணாவா? ஏமா, போய் டாக்டர் கிட்ட உடம்ப பாத்துட்டு வா. அப்புறம் நல்லானதும் ரங்கசாமி போய் பாரு. அம்மா வந்து சுகுணா, இங்க வெளியே நின்னு அதிக நேரம் பேசக்கூடாது. சீக்கிரமா எடுத்த காலி பண்ணு. என்ன? சுகுணா, சுகுணா, என்னங்க? வேலைக்கு போற,
கை நிறைய சம்பாதிக்கிற, ஏன் வாடகை பணம் கொடுக்கல? இப்ப நான் வேலையில இல்லைங்க. ஏன் அளவேலு கம்பெனியை சாத்திட்டாளா? சுகுணா, நீ எங்க போற, எங்க வர்ற, உன்னை தேடி யார் யார் இந்த வீட்டுக்கு வர்றா எல்லாம் எனக்கு தெரியும். என் வீட்டை தேடி போலீஸ் வர்றதுக்கு முன்ன போயிடு வெளியே. நான் எங்க போவேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நல்லவனுக்கு தாண்டி தயவு தாட்சியம் எல்லாம் பார்க்கணும். கேடு கட்டவனுக்கு நான் பரதாம பார்த்தா நான் நல்லா இருக்க முடியாது. போடி வெளியே. கணக்கில் ஒரு டீ போடு. புரியா? சாகாத உண்மைகள் கதை வசனம் பேசும். ஏ பழனி, எல்லாத்துக்கும் கூலி கொடுத்தாச்சு இல்ல? விஸ்வத்துக்கு இன்னும் கூலி கொடுக்கலீங்க. அட ஆமா ஐயா. ஏ விஸ்வநாதன், வாங்க. வேலை முடிஞ்ச சம்பளம் வாங்க வர மாட்டாங்க. ஏயா கூலி வாங்காம எங்கயா போன? டீ சாப்பிட்டு வர போயிருந்தேங்க. சரி சரி, இந்த நீ வாங்கினது போக 11 ரூபா. என்ன விஷயம்? இன்னைக்கு சினிமாக்கு தானே? பழனி, எப்படியாவது நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். பட்டா வரேன். என்ன வஜர டிக்கெட் வேணுவா? ஆமாங்க. கட்சி கிளாஸ் 10 ரூபா. பார்த்து கொடுங்க சார். பாக்குறதுக்கு என்னாக்கிது? குறிக்கவே முடியாது. ஓடுவா ஓடாவா? நாங்க சரி கொடுங்க. போ சீக்கிரம் ஓட, படம் உடுப்பிடும். வாயா நான் தான் சார் எழுதினேன். சும்மா அறியா படம் பார்க்கலாம் சார். இந்த சாகர உண்மைகள் என்னதான் சார் கதை? சும்மா அறியா சார், நான் போய் சொல்ல. ஐயோ அடிக்காதீங்க. சார் என்னுடைய கதை சார். சாகாத உண்மைகள் என்னுடைய கதை சார். சார் நம்புங்க சார். பைத்தியக்கார மாதிரி உடனே கடத்தப்படுங்க மறுபடியும். அண்ணா நீங்க தான் நம்புங்க. நான் நம்புங்க சார். என் பத்தி நம்புங்க சார். விஸ்வம் நான் தான் சார். சாகாத உண்மைகள் நான் தான் சார் எழுதுறேன் சார். கஷ்டப்பட்டு எழுதுறேன் சார். சார் எல்லாம் நம்புங்க சார். நான் காப்பாடுறேன் சார். நான் ஏன் சார் என் கதை நினைச்ச மாதிரி நீங்க பெரிய ரைட்டர் ஆயிட்டீங்கத்தா. நான் நினைச்ச மாதிரி நீங்க பெரிய எழுத்தாளர் ஆயிட்டீங்கத்தா. ரசிக பெருமக்களே, நீங்கள் வெகு நேரமாக
ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நடிகர், நடிகை, டைரக்டர் மற்றும் பலர் இங்கே வந்திருக்கின்றனர். இந்த தியேட்டர் முதலாளி என்ற முறையில் கூறுகிறேன், நீங்கள் அமைதியுடன் இருந்து இந்த விழாவினை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அழைப்பிற்கு இணங்கி இங்கு வந்திருக்கும் நடிகை மேதை நந்தகோபால் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். அடுத்து இந்த படத்தின் கதாநாயகி, ரசிக பெருமக்களின் கனவு கன்னி, காந்த விழியழகி ரெஜினா அவர்களுக்கு இந்த கேடயத்தை பரிசளிக்கிறோம். அடுத்து இந்த படத்தின் டைரக்டர் உயர் திரு தர்மராஜ் அவர்களுக்கு இந்த பரிசை அளிக்கிறார். என்னங்க, அந்த ஆள் ஏதாவது குடிச்சிருக்கானா? இல்லம்மா, மேடம் மேல ஏறி கரெக்டா பண்ணா எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு போட்டாங்க. ஓ, வாங்கத்தா. அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் உயர் திரு சாத்தப்பன் அவர்களுக்கு இந்த பரிசை அளிக்கிறோம். அடுத்து இந்த படத்தின் கதாசிரியர் உயர் திரு விஸ்வம் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்குகிறோம். சார், ரேவதி சொன்ன கதாசிரியர் விஸ்வோ இவர்தான் சார். அப்ப பரிசு அவர்கிட்ட கொடுத்துருங்க. வருகை தந்த நடிகர், நடிகை, டைரக்டர் அவர்களுக்கும் இதுவரை அமைதியுடன் இருந்து இந்த விழாவினை சிறப்புற நடத்தி கொடுத்த ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் இந்த கீதா தியேட்டர்ஸின் சார்பில் என்னுடைய நன்றி, வணக்கம். மிஸ்டர் விஸ்வம், உங்க கதையை படமாக்க ரேவதிதான் ரொம்ப முயற்சி பண்ணா. உங்க அக்கா மகன் கேள்விப்பட்டேன். அவளை நீங்க கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் ரேவதி தான் என் மனைவி. அண்ணன் நந்தகோபால், நடிகை மேதை நந்தகோபால், அண்ணன் நந்தகோபால், நடிகை மேதை நந்தகோபால், அண்ணன் நந்தகோபால், நடிகை மேதை நந்தகோபால். அழகே அமுதே ஆடிவா ஓடிவா, ஆயிரம் பிறவிகள் தோறும் நம் காவிய